Good morning students, this is Pavitra. Welcome back to my YouTube channel Chemistry with Pavi. So today we have discussed about civil engineering, applied chemistry, civil engineering நம்ம வந்து ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, ஃபஸ்ட் யூனிட் என்னது அப்படின்னு போச்சுன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட் யூனிட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் இது தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் பில்டிங் மெட்டீரியல்ஸ்னால் என்ன, பிரிக்ஸ்னால் என்ன, அது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற டாபிக் எதை பற்றி ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, எந்த ஒரு மெட்டீரியல்ஸ் இருந்தாலுமே தேர் ஹேவ் ஃபிசிக்கல் அண்ட் மெக்கானிக்கல், தெர்மல், ஆப்டிக்கல் இருக்காது. திஸ் இஸ் மெட்டீரியல்ஸ் இன்னும். ஸோ அதனால் ஃபிசிக்கல் இருக்கும், கெமிக்கல் இருக்கும், அண்ட் தென் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, நம்ம வந்து பிரிக்ஸுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, குட் பிரிக்ஸ் ஹேவ் ஏ யூனிஃபார்ம் டீப் ரெட். ஓகேவா, ஒரு நல்ல பிரிக்ஸ் வந்து எந்த கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் ரெட் கலரில் இருக்கும், அதர்வைஸ் காப்பர் கலரில் இருக்கும். ஓகேவா, இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராக வந்து பேர்ன் ஆகிருக்கு அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒன்று. இதுதான் ஒரு குட் பிரிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா, ஓகே, பிரிக்ஸ் ஷுட் பி யூனிஃபார்ம் இன் ஷேப் அண்ட் சைஸ். ஓகேவா, நல்ல பிரிக்ஸ் எல்லாம் வந்து யூனிஃபார்ம் ஷேப்பில் இருக்கும், அண்ட் தென் சைஸும் வந்து யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தேர்ட் வந்து இட் ஷுட் பி ஹார்ட் enough to resist scratches. ஓகேவா, அது வந்து பார்க்குறது வந்து ஒரு ஹார்டாக இருக்கணும். ஓகே, அப்போ தான் அது நல்லா வந்து வெந்திருக்கு மீன்ஸ் பேர்ன் ஆகிருக்கு அப்படின்றது மீன் பண்ணக்கூடியது. ஓகேவா, ஹார்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்க்ராச்சஸ் ஏதாவது அது மேலே பட்டுச்சு அப்படின்னா அதை ரெசிஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, வாட்டர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஓகேவா, வாட்டர் என்ன முறை எழுதிட்டுருக்கேன், வாட்டரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஓகேவா, வாட்டர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடியதாக இருந்தாலுமே ரொம்ப லோவாக இருக்கணும். வாட்டரை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த குவாலிட்டி, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பிரிக்ஸ் ஷுட் பி சஃபிஷியன்ட்லி டென்ஸ் விச் contribute to strength and durability. ஓகேவா, எப்படி சொன்னால் அதனுடைய சஃபிஷியன்ட் வந்து இருக்கும்ல, அதனுடைய டென்சிட்டி இருக்கும்ல, அந்த தடிமம் சொல்லுவோம்ல, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ரிபியூட்டில் இருந்தால் தான் அது எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து ஃபிஃப்த் பாயிண்ட். ஓகே, அண்ட் தென் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிரிக்ஸ். ஓகே, நிறைய மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா கேரி லோட் இன் மான்சரி ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ வந்து ஒரு வெஹிக்கிளில் வந்து நம்ம வந்து பிரிக்ஸை வந்து அடிக்கி எடுத்துகிட்டு போவாங்க. இது பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓகேவா, ஒரு பிரிக்ஸ் மேலே இன்னொரு பிரிக்கு வைக்கிறோம், ஒரு செங்கல் மேலே இன்னொரு செங்கல் நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகும்போது அது வந்து அதனுடைய ஹெபிலிட்டி வந்து நல்லா இருக்கணும். ஓகேவா, அதுதான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கேரி லோடு இன் மான்சனரி ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா, பிரிக் ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க, வீட்டு வேலையோ ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம், பிரிக்ஸ் மேலே பிரிக் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, ஒரு வெஹிக்கிள்லையோ இல்லை தலையிலையோ. அப்போது ஒரு பிரிக்கு மேலே இன்னொரு பிரிக் வைக்கும் போது என்ன ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிரேக் ஆகக்கூடாது. ஓகே, அதனுடைய ஹெபிலிட்டி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஹெபிலிட்டி ஆஃப் பிரிக்ஸ் டு ரெசிஸ்ட் பெண்டிங் ஸ்ட்ரக்சர், இங்கே அதுதான் சொல்கிறாங்க. அப்போ அந்த பிரிக்குடைய ஹெபிலிட்டி வந்து ரெசிஸ்ட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு செங்கல் மேலே இன்னொரு செங்கல் வைக்கும் போது கீழே இருக்கிற செங்கலுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தானே, அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா should have very good fire resistance property. ஓகேவா, செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கல் பக்கத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நெருப்பு போட்டு ஏதாவது கொளுத்துனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய குட் ஃபயர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பிரிக்ஸ் ஹேவ் ஹை ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேவா, பிரிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய ஹீட் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பில்டிங் நம்ம செங்கல் வச்சு கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் வந்து என்ன பண்ணணும், சம்மர் டேஸில் கூலாகவும் வார்ம் டேஸில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கூலான சீசனில் வந்து வார்மாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸில் வருது. ஓகேவா, ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிரிக்ஸு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், செகண்ட் ஒன் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அண்ட் தேர்ட் ஒன் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே,
ஓகே, நம்மளுடைய சேனல் எதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. ஓகே, தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே.